நான் உன்னை நம்புறதுக்கு முடியாது. அதுதான் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல வந்து பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், வாழ்விலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூறதுக்கு முன்னுக்கு 3 முறை மறுதளிக்கிடுவ. நீ ஏன் இப்படி சொல்ற? வாய விடுறது. அந்த அந்த முந்திரி கொட்டைன்னு சொல்றாங்களே, முந்திரி கொட்டை மாதிரி பாய்வாரு. பேதுருனுடைய ஜீவியத்தை எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. பேசாம இருப்பாங்க 11 பேரும், இவரு தான் முந்தி பாய்வார். பாஞ்சு வல்ல வல்லுன்னு சத்தம் போடுவாரு. ஆனா ஒண்ணுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. பேதுரு மிகவும் விலையினமான மனுஷன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, வாழ்விலும் சாவிலும் உண்மை நான் பின்பற்றி வர தயாராக இருப்பேன். அவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேவல் கூறுறதுக்கு முன்பதாக நீ என்னை மறுதளிப்பாய். அவன் மறுதளிக்க மார்க் எழுதின நிருபத்தை நாங்க பார்க்கிறோம். அவன் மறுதளிக்க மட்டும் இல்லை, என்ன செய்தான்? அவன் சபித்தான், அவன் சத்தியம் பண்ணினான், அவன் மறுதளித்தான். இவனை எனக்கு தெரியாது என்கிறதாக சொன்னான். இயேசுக்கு முன்பதான். பார்த்தீங்களா வார்த்தை எப்படி வருது? வார்த்தை எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, இயேசுவை பிடித்து கொண்டு போய் அடிக்கிறாங்க. அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவன் வந்து மற்ற 10 பேருக்கு சொல்ல, ஒருத்தர் 4 கொண்டு செத்து விட்டான். அவன் காட்டி கொடுத்தவன். மற்ற 10 பேர் இருக்கிறார்கள். அந்த 10 பேருக்கு சொன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. பெரிய மீன்பிடி முதலாளிகள் அவர்கள், பெரிய படகெல்லாம் வைத்து வேலைக்காரர்கள் வைத்து நின்றவர்கள். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு 3.5 வருஷம் முடிந்ததுக்கு பிறகு அந்த ஆணி அடித்து கொல்ல போறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் இழுத்து கொண்டு போறாங்க. நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்னார். எல்லாம் சரி. ஆனபடினால நான் போறேன் பழைய தொழிலுக்கு, நீ வர்றதுன்னா வா, இல்ல நீ அப்படி. மற்ற 10 பேரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க இல்ல, பல பல தொழில்கள் இருந்துட்டு வந்தவங்க, மீன் பிடிக்க தெரியாதவங்க, அவங்களும் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. அருமையானவர்களே, வார்த்தை ஒரு வார்த்தை தவறி விட்டதையாக அது வழுக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கும். பாதாளம் போகும் வரையும் வழுக்கும். கவனமாக இருக்கு. வார்த்தையை தவற விடாதீங்க. ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்பதாக 2 தரக்கா யோசித்துட்டு பேசுங்க. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு உலகத்துக்கு போய்விட்டான். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார். 3வது நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி கரையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, சாப்பிடுறதுக்கு என்னமாவது இருக்கா? உயிர் தெழுந்த தேவன் இயேசு கேட்கிறார். இல்ல, ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணும், ஒண்ணுமே ஆகப்படல. சின்னதுல இருந்து மீன் பிடித்த அந்த பேதுரு, நான் வாசித்திருக்கேன் பேதுருனுடைய சரித்திரத்தை. அவன் கரையிலே இருந்து பார்த்து சொல்லுவான், நான் அந்த இடத்துல வலைய போட்டா மீன் இருக்குன்னு. போட்டது அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அந்த யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவங்க எல்லாம் மீன்பிடிக்காரர்கள். அவர்கள் சிறியதில் இருந்து கடலை நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவை மறுதளித்து விட்டு இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்து மறுதளித்து போனானோ அன்றைக்கு அவருக்கு ஒன்றுமே ஆகப்படவில்லை. மறந்து விடாதீர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கீழே 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 போய்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் something wrong somewhere. You have to question and answer the Lord. ஆண்டவரே, இதுதான் நடந்துச்சு சுவாமி, நான் தவறிட்டேன் சுவாமி சொல்லுகிறதுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோம். ஆண்டவர்ல ஒரு விதமான குற்றமும் இல்லை. இருக்கிற குற்றங்கள் எல்லாம் எங்கள்ல தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா 24:19 இயேசு கிறிஸ்து செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக விளங்கினார் என்கிறதாக சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:19 நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளிலே தவற வேண்டாம். அல்லேலூயா. இருதயத்திலே என்ன இருக்கிறதோ, இருதயத்தின் நினைவினாலே தான் அந்த வார்த்தை வெளியே வரும் என்கிறதாக மத்தேயு 12:34-35 நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 12:34-35 இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். Praise the Lord. அது எங்களுக்கு மனப்பாடம். அது தெரியுமோ தெரியாது, தெரிஞ்சதான் சொல்றோமோ தெரியாது, என்னதான் அர்த்தம்னு தெரியல. கண்ட